ஹலோ மக்களே, ஈஜிப்ட் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்று பிரமிட், இன்னொன்று கிளியோபட்ரா. அதாவது ஈஜிப்டோட கடைசி ராணி. இந்த உலக வரலாற்றையே தன்னோட லவ்வால மாற்றி எழுதின ஒரு பொண்ணு. அவங்க தான் கிளியோபட்ரா. அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அவங்களோட அழகு தான். ஆனால் உண்மையிலேயே அவங்க வெறும் அழகு தேவதை மட்டும்தானா? இல்லை உலகத்தையே தன்னோட விரல் நுனியில் ஆட்டுவிச்ச ஒரு மாபெரும் அரசியல் தந்திரசாலியா? கிளியோபட்ரா பற்றி பலருக்கும் ஒரு தப்பான பின்பம் தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவங்க யாரு? வெறும் ஒரு கவர்ச்சியான ராணியா? இல்லை தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆபத்தான காய்களையும் நகர்த்த தெரிஞ்ச ஒரு புத்திசாலியா? வரலாற்றின் பக்கங்கள் மறைச்ச கிளியோபட்ராவோட முழு கதையை இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க, நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம கிளியோபட்ராவோட பிறப்பு அண்ட் ஆரம்ப காலம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கிளியோபட்ரா பிறந்தது கிமு 69. இங்கே தான் மக்களே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க எகிப்து ராணினாலுமே அவங்க ரத்தம் முழுக்க முழுக்க எகிப்தியனே கிடையாது. அவங்க ஒரு கிரீக் ஜெனரேஷன், அதாவது தலாமி டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான் இவங்க. அலெக்சாண்டர் த கிரேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கூட அவரை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். ஸோ அவர் வேர்ல்டில் நிறைய பேட்டில் பண்ணி நிறைய கண்ட்ரிஸை கான்கோர் பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் எகிப்தையுமே அவர் கைப்பற்றினார். அவர் கைப்பற்றின பிறகு அவரோட தளபதியான தாலமி ஆரம்பித்தது தான் அந்த வம்சாவளியே. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அதிகாரம் வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது, அந்த வம்சம் அவங்களுக்கு உள்ளேயே தான் தொடரணும் அப்படின்னு நினச்ச அந்த தாலாமி டைனஸ்டி என்ன தெரியுமா பண்ணாங்க? அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி அப்படின்னு எந்த முறையில் இருந்தாலுமே பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முறையை வச்சுருந்தாங்க. இது இன்னைக்கு நமக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இது எகிப்தில் ஒரு யூஷுவலான விஷயம். கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. கிளியோபட்ராவுக்கு 18 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா தாலாமி 12 அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ எகிப்து சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மக்களே. ஒரு பொண்ணு தனியாக ஆட்சி செய்யவே முடியாது. வேற வழியே இல்லாமல் தன்னோட 10 வயசு தம்பியான தலாமி 13 இந்த கிளியோபட்ரா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 18 வயசு பொண்ணு, 10 வயசு பையன். அவங்க 2 பேருமே அக்கா தம்பி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த எகிப்தை மொத்தமாக ஆள போறாங்க. ஆனால் கிளியோபட்ரா சாதாரண ஆள் இல்லை மக்களே. அவங்களுக்கு மற்ற தாலாமி வாரிசுகள் மாதிரி இல்லாமல் எகிப்து மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருந்துச்சு. அதுலயே முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஜெனரேஷன்லயே அந்த ஈஜிப்த் லாங்குவேஜ் கத்துக்கிட்ட ஒரே ஆளு நம்ம கிளியோபட்ரா தான். இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தர் வெளியே இருந்து வராருன்னு வைங்க, அவங்களுக்கு மற்ற ஸ்டேட் லாங்குவேஜ் எல்லாமே அவர் பேசுறாரு அப்படின்னாலே நம்ம அவரை எப்படி பார்ப்போம்? ஒரு தனி மரியாதை வரும்ல. அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய இடத்துக்கு போயிருப்பார் போல அப்படின்ட்டு. ஸோ அதே டெக்னிக்கை தான் கிளியோபட்ரா அப்பவே யூஸ் பண்ணாங்க. மக்கள் பேசுற அதே லாங்குவேஜை பேசி அவங்க மனசை ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பாலிக்ளாட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 9 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை அவங்க சரளமாக பேசுவாங்களாம். யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு பக்கம் சின்ன பையனான அவரோட தம்பி, இன்னொரு பக்கம் அரசியல்லே ஊறி போன நம்ம கிளியோபட்ரா. இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த அதிகார போட்டி வராமல் இருக்குமா என்ன? அந்த போட்டி தான் கிளியோபட்ராவோட வாழ்க்கையே மாற்ற போகுது. அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக கிளியோபட்ரா வெறும் அழகி மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு பெரிய படிப்பாளி. இந்த வேர்ல்டுலேயே ஃபேமஸான அலெக்சாண்ட்ரியா லைப்ரரியில் போய் பல மணி நேரம் செலவு பண்ணுவாங்க. நிறைய புக்ஸ் படிப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஃபிலாசபி, ஆஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸ்னு எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சவங்க தான் சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இவங்க முதல் கிளியோபட்ரா கிடையவே கிடையாதுங்க. இவங்க வரிசையில் வர்ற 7வது கிளியோபட்ரா, அதாவது கிளியோபட்ரா 7. ஆனால் ஹிஸ்ட்ரி இவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்குது. அது ஏன் தெரியுமா? இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கே அது புரிய வரும். இப்போ கிளியோபட்ராக்கும் அவங்க தம்பிக்கும் இடையில நடந்த அந்த போட்டியை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஈகோ வாரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, கிளியோபட்ராக்கு அவளோட தம்பி பேச்சை கேட்டு நடக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு பயங்கரமான அறிவாளியாச்சே. ஏற்கனவே மக்கள் மத்தியில் போய் அவங்க மொழியிலேயே கிளியோபட்ரா பேசுறதுனால நம்ம ராணி நமக்காக இறங்கி வர்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் இது அங்கே இருந்த சில பேருக்கு பிடிக்கவே இல்லை மக்களே. முக்கியமாக அந்த சின்ன பையன் தலாமி 13 சுற்றி இருக்காங்கல்ல, அவனோட அட்வைசர்ஸ், அவங்க எல்லாருமே கிளியோபட்ராவோட இந்த ஆக்ஷன்ஸை பார்த்து பயந்தே போயிட்டாங்க.
இப்படியே விட்டா இவங்க நம்ம எல்லாரையுமே ஓரங்கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி தம்பி தலாமி கிட்ட போய் ஏத்தி விட ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில என்னாச்சுன்னா அந்த தம்பியே தன்னோட சொந்த அக்கா கிளியோபட்ராவை நாட்டை விட்டு துரத்துறாரு. கிளியோபட்ராவும் வேற வழியே இல்லாம சிரியா நாட்டுக்கு தப்பிச்சு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது மக்களே. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, ஆனா சொந்த தம்பியே அந்த நாட்டை விட்டு உங்களை துரத்துறாரு. நீங்க கிளியோபட்ரா இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அழுதுட்டே ஒரு ஓரமா உட்காந்துருவீங்களா, இல்ல திரும்ப வந்து அந்த சிம்மாசனத்தை பிடிப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்போ பேக் டு த டாபிக். கிளியோபட்ரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சும்மா இருக்கல மக்களே, ஒரு பெரிய ஆர்மி ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நேரத்தில் தான் அவங்க லைஃப்லயே ஒரு பெரிய என்ட்ரி நடக்குது. அது யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? வேற யாரும் இல்ல, ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர். ஆமா மக்களே, அப்போ ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர் எகிப்துக்கு வராரு. இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ரோம் தான் அப்படின்றது. ஸோ தம்பி தலாமி 13 என்ன பண்ணாருன்னா சீசரை ஐஸ் வைக்க ட்ரை பண்றாரு. அதே சமயம் அவங்க அக்கா கிளியோபட்ரா சீசரை வந்து சந்திச்சிட்டா மொத்த கதையுமே முடிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச அவங்க தம்பி அவங்க அரண்மனைக்குள்ள நுழையாதபடி செம ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டி போடுறாரு. ஆனா நம்ம கிளியோபட்ரா யாரு? சாதாரண ஆள் கிடையாதுல்ல. கிளியோபட்ரா ஒரு செம பிளான் போடுறாங்க மக்களே. தன்னை ஒரு அழகான கம்பளிக்குள்ள, அதாவது கார்பெட்டுக்குள்ள சுருட்டி வச்சுக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கையான ஒரு பர்சன் அந்த டீம்ல இருந்து எடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி என்னை தூக்கிட்டு போங்க சீசரோட ரூம்க்கு அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அங்க இருந்த சோல்ஜர்ஸ், அதாவது சீசர் ரூம்க்கு வெளியே நிற்பாங்கல்ல, அவங்க இதை ஒரு சாதாரண போர்வை அப்படின்ற மாதிரி நினைச்சு உள்ளேயுமே விட்டுடுறாங்க. சீசரோட ரூமுக்குள்ள போனதும் அந்த கம்பளியை விரிச்சா அதுக்குள்ள இருந்து எகிப்தோட பேரரசி கிளியோபட்ரா என்ட்ரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தையே மிரட்டிட்டு இருந்த ஜூலியஸ் சீசரே ஒரு நிமிஷம் அங்க ஷாக் ஆகியிருப்பார்ல. சீசர் ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணாருன்னு தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வெறும் அழகு மட்டும் காரணம் கிடையாது மக்களே. சீசருக்கு கிளியோபட்ராவோட அந்த புத்திசாலித்தனம், அவங்களோட அந்த துணிச்சல், அப்புறம் அவங்க பேசின விதம், அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. முக்கியமா எகிப்து ஆளை தலாமி 13 விட கிளியோபட்ரா தான் தகுதியான ஆளு அப்படின்ற மாதிரி சீசர் முடிவு பண்ணாரு. இப்போ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தம்பி தலாமி 13 இதை பார்த்து செம கடுப்பாகிறாரு. பேட்டில் ஆஃப் த நைல் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்குது. சீசரோட படைபலத்துக்கு முன்னாடி தம்பி தலாமியால நிக்க கூட முடியல. கடைசியில தப்பிச்சு ஓடும்போது அந்த நைல் நதியில விழுந்து தலாமி 13 இறந்தும் போறாரு. இப்போ எகிப்து முழுக்க முழுக்க கிளியோபட்ராவோட வசமாகுது மக்களே. ஆனா அதுக்கு காரணமா இருந்த சீசரோட அவங்களுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் உருவாகுது சைட்ல. இவங்க 2 பேருக்கும் சீசரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் பிறக்கிறான். இப்படியே அவங்களோட வாழ்க்கை நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரோம்ல ஜூலியஸ் சீசரை கொல்றாங்க. இந்த செய்தி கிடைச்சதுமே கிளியோபட்ராக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஏன்னா அவங்களோட மெயின் சப்போர்ட்டே யாரு? சீசர் தான். இப்ப ரோம்ல அடுத்த பவர்ஃபுல் மேனா வர்றவர் மார்க் ஆண்டனி. ஆண்டனி ஒரு செம கெத்தான போர் வீரன் மக்களே. ஆனா அவருக்கு பொண்ணுங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் உண்டு. இது கிளியோபட்ராக்கு கூட நல்லாவே தெரியும். ஸோ கிளியோபட்ரா இதை யூஸ் பண்ணி ஒரு பிளான் பண்றாங்க. ஆண்டனி கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அந்த மீட்டிங் சாதாரணமாக நடக்கல மக்களே. டர்க்கி நாட்டில் இருக்கிற டார்சஸ் அப்படின்ற இடத்துக்கு கிளியோபட்ரா ஒரு படகுல வராங்க. ஆனா இது சாதாரணமான படகு இல்லை. அந்த படகோட அடிப்பகுதி முழுக்கவே தங்கம். அதோட பாய்மரங்கள் செயில்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே பட்டு துணியால செஞ்சது மக்களே. அந்த படகு வர்ற தூரத்துக்கே அந்த பெர்ஃப்யூம்ஸ், அதோட ஸ்மெல்லு ஃபுல்லாகவே மணக்குது. கிளியோபட்ரா அந்த படகுல ஒரு தேவதை மாதிரி செம அழகா அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆண்டனி இதை பார்த்ததுமே அப்படியே மெய்பறந்து போயிட்டாரு. ஏன்னா அவரோட வீக்னஸே அதுதான். உலகத்தையே ஜெயிச்ச ஒரு பெரிய தளபதி கிளியோபட்ராவோட இந்த ஒரு என்ட்ரியில மொத்தமாக சரண்டர் ஆயிட்டாரு. இது வெறும் காதல் மட்டும் இல்லை மக்களே, இது ஒரு பெரிய அரசியல் கூட்டணியாக மாறிச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோமோட மற்ற தலைவர்களுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே ஒரு 3 குழந்தைங்க பிறக்குது, 2 பசங்க ஒரு பொண்ணு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டனி ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். அவரோட முன்னாள் மனைவியும் சரி, அவரோட முன்னாள் குழந்தைகளையும் சரி அவர் ரோம்லேயே விட்டுட்டு தான் எகிப்துல கிளியோபட்ரா கூடவே வந்து தங்கினாரு. ரோம் மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு கிளம்புது. ஆண்டனிக்கு எகிப்து பொண்ணு சூனியம் வச்சுட்டா, அவர் ஒரு ரோமானியன் மாதிரி நடந்துக்கவே இல்லை அப்படின்னு. இதை யார் தெரியுமா கிளப்பி விடுறா? ஆக்டேவியஸ்.
இதுதான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய போருக்கே வழியா அமையுது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிளியோபாட்ராவோட வீழ்ச்சி, அதாவது த ஃபால் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ரோமோட இன்னொரு தலைவரான ஆக்டேவியஸ், நம்ம லாஸ்டா கூட பார்த்தோம்ல, அவர் தான் கிளப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, கிளியோபாட்ராவுக்கும் ஆண்டனிக்கும் ஆப்போசிட்டா ஒரு போர் அறிவிக்கிறாரு. அதுதான் பேட்டில் ஆஃப் ஆக்டியம். கிமு 31ல் கடல்ல வச்சு இந்த போர் நடக்குது மக்களே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டேவியஸோட பலமான நேவி ஃபோர்ஸ், அதாவது கப்பற்படை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா அண்ட் ஆண்டனியோட கூட்டுப்படை. போர் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்மளோட ஆர்மி தோத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியோபாட்ராக்கு ஃபீல் ஆகுது. உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களோட கப்பலை எடுத்துட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது மக்களே. தன்னோட காதலி போர்க்களத்தை விட்டுட்டு போறாங்க அப்படின்னு பார்த்ததுமே ஆண்டனி என்ன தெரியுமா பண்ணாரு, போற அப்படியே பாதியில் விட்டுட்டு அவங்க பின்னாடியே போயிடுறாரு. ஒரு தலைவன் இல்லாம அவரோட படை மொத்தமா சிதறி போகுது. அங்கிருந்து தப்பிச்சவங்க ஈஜிப்துக்கு வராங்க. பட் இங்க வந்த பிறகு நிலைமை ரொம்பவே மோசமாகுது மக்களே. ஆக்டேவியஸோட படைகள் ஈஜிப்தை ஃபுல்லாவே சுத்திட்டாங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் கிளியோபாட்ரா இறந்துட்டதா ஒரு தப்பான வதந்தியுமே பரவுது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, அது ஆண்டனி காதுக்குமே வருது. தன்னோட காதல் இல்லாத உலகத்துல நான் மட்டும் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்ச மார்க் ஆண்டனி அவரோட வாளாலேயே அவரையே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது தான் தெரியுது கிளியோபாட்ரா உயிரோட தான் இருக்காங்க, இது வதந்தி அப்படின்றது. கடைசியில கிளியோபாட்ராவோட மடியிலேயே ஆண்டனியோட உயிர் போகுது. யோசிச்சு பாருங்க, மார்க் ஆண்டனி செஞ்சது காதலா இல்ல ஒரு போர் வீரனா அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பா? போர்க்களத்தை விட்டுட்டு காதல பின்னாடி போனது தான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா? உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஈஜிப்தோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. மார்க் ஆண்டனி இறந்துட்டாரு. ஆக்டேவியஸோட படைகள் அரண்மனையை சுத்தி வளைச்சிட்டாங்க. கிளியோபாட்ரா இப்போ ஒரு கைதி மக்களே. ஆக்டேவியஸோட பிளான் என்ன தெரியுமா, கிளியோபாட்ராவை சங்கிலியால கட்டி ரோம் ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு கைதியா ஊர்வலமா கட்டி போட்டு கூட்டிட்டு போனோம். அந்த மாதிரி போகும்போது அவங்க அவமானப்பட்டே சாகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா எகிப்தையே ஆண்ட அந்த சிங்க பெண் என்ன தெரியுமா நினைச்சாங்க, ஒரு அடிமையா வாழ்றதை விட சாகிறதே மேல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கிளியோபாட்ரா ஒரு கூடை நிறைய பழங்களை வர வச்சாங்க. அந்த கூடைக்குள்ள ஆஸ்ப் அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷமாபு ஒளிஞ்சிருந்துச்சான். அந்த பாம்பை எடுத்து அவங்களோட கையில கடிக்க விட்டு அவங்களே அவங்க உயிரை விட்டதா சொல்லப்படுது. ஆனா இங்கதான் மக்களே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாம்பை கடிச்சு இறந்தது ஒரு கட்டுக்கதையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தெரியுமா, பாம்பு கடிச்சா அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் இறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிளியோபாட்ரா இறக்கும் போது அவங்க கூடவே 2 சர்வன்ட், அதுவும் பொண்ணுங்களும் சேர்ந்து அதே நேரத்தில் இறந்து கிடந்தாங்க. ஸோ இதுக்கு அந்த பாம்பு கடிச்சது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவதா, அவங்க எப்போதுமே அவங்களோட முடியல ஒரு ஹேர்பின் வச்சிருப்பாங்க. அது சாதாரண ஹேர்பின் கிடையாது. அந்த ஹேர்பின்ல ஒரு விதமான பாய்சன் தடவி வச்சிருப்பாங்களாம். ஸோ அந்த விஷ ஊசியை தான் எடுத்து அவங்களே குத்திக்கிட்டு இறந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது. நினைச்சு பாருங்க, ஆக்டேவியஸ் அந்த கோட்டையை சூழ்ந்து லாஸ்டா போய் கிளியோபாட்ராவை கைப்பற்ற போறாரு. ஆக்டேவியஸ் ரூமுக்குள்ள வரும்போது கிளியோபாட்ரா தன்னோட ராஜ உடையில கெத்தா தலையில கிரீடத்தோட ஒரு பேரரசி மாதிரியே இறந்து கிடந்திருக்கிறாங்க. சாகும்போது கூட தான் ஒரு ராணி அப்படின்ற கெத்த அவங்க விடவே இல்லை மக்களே. கிளியோபாட்ரா இறந்ததுக்கு அப்புறம் ஈஜிப்தோட 3000 கால புகழ்பெற்ற பேரரசு ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் அதை ரோம் கூட இணைக்கிறாங்க. அழகு, அறிவு, சம ஷார்ப்பான அரசியல் தந்திரம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு கலவை தான் நம்ம கிளியோபாட்ரா. உலகத்தையே மிரட்டிட்டு இருந்த ரோம் நாட்டையே தன்னோட வழிக்கு கொண்டு வந்த அந்த பேரரசி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு கெத்தன போராளியாகவே வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. சோ மக்களே, உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஈஜிப்ட் ஹிஸ்டரியிலேயே கிளியோபாட்ரா அளவுக்கு ஒரு செல்வாக்கான பொண்ணை நம்ம பார்க்கவே முடியாது. கிளியோபாட்ரா பத்தி நம்ம பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த கார்பெட் சம்பவமா இல்ல அந்த தங்க படகு என்ட்ரியா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.